தாயும் தந்தையுமாக மாற வேண்டிய ஒரு சூழலும் வருகின்றது. பக்தர்களின் அன்பினால் பல லட்சக்கணக்காக பக்தர்களுடைய அன்பினால் ஒரு தனித்த தெய்வீக நிலையமாக திருமணம் காட்சி தருவதற்கு காரணம் ஒரு தந்தையினுடைய இல்லமாக இருப்பதாகவே காரணம். எப்போதும் பொறுமையும் அமைதியும் தான் குருவால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த இரண்டையும் கைக்கொண்டால்தான் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் நல்ல நிலைக்கு வருகிறது. ஆரவாரங்கள் மெல்ல மெல்ல குறைந்து பேச்சு வேகத்தை கட்டுப்படுத்தி கண்மூடி அமர்தலை வழக்கமாக்கி எது பற்றியும் நிதானமாக யோசிப்பதும் பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையை பலமாக்கும். இந்த பொறுமையும் நிதானமும் மகான்களின் அருகாமையில் ஏற்படும். அதனால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆரவாரமும் அதிகாரமும் தான் நமது வாழ்க்கையை சிக்கலாக்குகின்றது என்ற உண்மையை மகான்களின் சன்னிதானத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை நல்ல உத்தமமான ஒரு மகானை அல்லது குருவை சந்தித்தால் போதும், வாழ்க்கை வளமாகிவிடும், மனம் தெளிவாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத குருதான் என்னுடைய குரு யோகி காழி சைதன்யா. என் வாழ்க்கையின் பல பக்கங்களை புரட்டி 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 போட்டவர் அவர்தான். ஜென்ம ஜென்மமாய் நான் செய்த தவம் அதுதான் என்று அதுதான் காரணம் என்று எனக்கு தோன்றியது. இல்லை என்றால் என் பொறுமையின்மைக்கு அந்த சந்திப்பு நிகழ்ந்தே இருக்காது. என்னை குழந்தையாக கைப்பிடித்து அவர் சென்றிருக்கவும் மாட்டார். இமயமலையின் சாரலிலே பனிபடர்ந்த மலையிலே ஒற்றை துண்டுடன் அழகான வெறும் கால்களுடன் என்னை ஆட்கொண்ட பரமகுரு எப்போதும் என்னுடன் நிறைந்திருக்கிறார் என்கின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உறுதியையும் தருகின்றது. வெவ்வேறு சீக்கிரமே அந்த குருவினுடைய அருகாமை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி விலகியும் சென்றது. அது எப்போதுமே ஒரு ஜென்மாந்திர தபஸாகவே எனக்கு நிகழ்ந்தது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக என்று எனக்கு சிறு வயதிலேயே சொல்லித்தரப்பட்டுள்ளது. குரு என்பவர் சிவனே, விஷ்ணுவே, அதுவே சகலமும் பரபிரமம் என்று எனக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அதனால் குரு என்று சொல்பவர் மீது நான் மிகுந்த மரியாதையும் பயபக்தியும் கொண்டு இருந்தேன்.